2023ல மதன் கௌரிய பத்தி எல்லாரும் பேசின ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதன் கௌரிக்கு டிவோர்ஸ். ஓகே, பேசலாம், இருக்கிறது தானே. வெல், அதை பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசலாம்னு நினைச்சேன். யூடியூபர் மதன் கௌரிக்கு 2022ல அவரோட நீண்ட நாள் காதலி நித்யா கல்யாணி கூட திருமணம் நடந்துச்சு. நித்யா கல்யாணி கூட பிரேக்கப் ஆகவே தான் அவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாருன்னு மதன் கௌரியை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்குள்ள காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணமான ஒரு வருஷத்திலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு பலரும் பேச தொடங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் மதன் கௌரி ஷேர் பண்ண அவரோட ஹோம் டூர் வீடியோ தான். அந்த வீடியோல எங்கேயுமே அவரோட மனைவி நித்யா கல்யாணி இருக்க மாட்டாங்க. மேலும் மதன் கௌரியும் அவங்கள பத்தி எதுவுமே பேசி இருக்க மாட்டாரு. அவரோட யூடியூப் சேனல்லையும் அந்த கல்யாண வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாரு. சோஷியல் மீடியாலையும் கப்பலா இருக்கிற பிக்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. மதன் கௌரியும் ரொம்ப நாளா தனியா தான் இருக்கேன், வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குனாலாம் அந்த ஹோம் டூர் வீடியோல பேசியிருப்பாரு. ஸோ இங்கே வந்து ரொம்ப சம்டைம்ஸ் லோன்லி ஆயிடுச்சுன்னா, இல்லை வந்து சம்டைம்ஸ் இப்போலாம் அப்படி ஆகுது. இதெல்லாம் நோட் பண்ண பலருமே மதன் கௌரியோட ஒய்ஃப் இப்ப அவர் கூட இல்ல, பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சுனாலாம் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில மதன் கௌரியே டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு ஓப்பனா இப்ப சொல்லியிருக்காரு. நியூ இயர்க்காக அவர் போட்ட வீடியோல தான் அதை பத்தி பேசியிருக்காரு. அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல மதன் கௌரிக்கு டிவோர்ஸ்னு பலரும் பேசுறாங்க, அதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வீடியோல அதை பத்தி ஓப்பனா பேசலனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் மறைமுகமா சொல்லியிருப்பாரு. பலருமே அந்த வீடியோ கமெண்ட்ல கடைசி வரைக்கும் டிவோர்ஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லவே இல்லைன்னு கேட்டுட்டு வந்தாங்க. மதன் கௌரியும் அந்த வீடியோ கமெண்ட்ல ரூமர்னு எவ்வளவு தெளிவா சொல்றேன், இன்னும் ஆச்சா இல்லையானா இல்ல அப்படின்னு அவருக்கும் நித்யா கல்யாணிக்கும் விவாகரத்து ஆகலன்னு சொல்லி ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட பலருமே டிவோர்ஸ் ஆகலன்னு சொல்றீங்க, ஆனா ஒய்ஃப் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனியா வாழ்றீங்களானாலும் கேட்டுட்டு வராங்க. ஆனா அதுக்கு மதன் கௌரியும் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. சீக்கிரமே அந்த கேள்விக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார்னு நினைக்கிறோம்.